அவன் சரி பண்ணிக்கிற நல்லா இருக்கும். அப்ப இன்னொரு என்ன விஷயம் இருக்குன்னா, சென்ற ஆண்டு புத்தகங்களை இங்கிருந்து வெளி மாநிலத்துக்கும் அல்லது வெளி மாவட்டங்களுக்கும் அனுப்பணும்னா உள்ள வந்து இந்த தனியார் நிறுவனத்துக்கு புரிய கொடுத்துருக்கீங்க. நம்ம இந்திய அஞ்சல் துறை மிக குறைந்த அளவுல அந்த பார்சல் சேவையை தராங்க. அவங்களுக்கு நீங்க ஒரு அரங்கு இந்த தடவை ஒதுக்கி கொடுத்தீங்கன்னா நிறைய மக்களுக்கு அது பயன்படும். நிறைய பேர் அதை வாங்கி இங்கிருந்து அனுப்புறதுக்குரிய வாய்ப்புகளும் அமையும். யார் தனியார் தோழர் சொல்ற மாதிரி வாலி டிவி தோழர் சொல்ற மாதிரி ஏற்கனவே நம்ம அதை வந்து ஏற்பாடு பண்ணிட்டோம். ப்ரொஃபஷனலும் நீங்க சொல்ற மாதிரி ஒரு கொரியர் தனியார் கொரியர் நிறுவனமும் இந்தியன் போஸ்டல் நிறுவனமும் வர்றாங்க, பங்களிப்பு வர்றாங்க. ஆமா, இந்த ஆண்டுக்கு வர்றாங்க. மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. பிரத்யேக இன்டர்நேஷனல் பப்ளிகேஷன்லாம் வருதுன்னு தலைவர் அறிவிச்சாரு இல்லையா, பென்குயின் அந்த மாதிரி இன்டர்நேஷனல் பப்ளிகேஷன் பூரா இந்த ஆண்டு முழுமையா பங்களிக்கிறாங்க. அதெல்லாம் கூட அதெல்லாம் எல்லாமே கடந்த ஆண்டு என்ன நடைமுறையில் இருந்ததோ அது பூரா நடைமுறை. இந்த ஆண்டு என்ன சிறப்பு நீங்க கொண்டு வர போறீங்க? அடுத்த பத்திரிகை சந்தி இது தொலைக்காட்சி சந்திப்புல பத்திரிகை சந்திப்புல சொல்லுவோம் சார். ஒரு நாளைக்கு சுமார் நம்ம 10,000 கார் நிறுத்துற அளவுக்கு இட வசதி இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம சுத்தம் பண்ணி இது பண்ணி செய்யறோம். கிட்டத்தட்ட 50,000 டூ வீலர்கள் வெஹிக்கிள்கள் நிறுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த கிரவுண்டுகள்லாம் சுத்தம் பண்ணி நம்ம பண்றோம். அதனால அது வந்து அந்த விஷயத்துல இஷ்யூஸ் எதுவும் இது வரைக்கும் வந்ததில்லை. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பேருந்துல வந்து இறங்கி வர்றதுக்கு ரொம்ப தூரமா இருக்கு. வயசானவங்களுக்கு வந்து சேரத்துக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. நாங்க சென்ற ஆண்டு அந்த கோரிக்கை வச்சிருக்கோம். இதுக்கு நியர்பை அந்த இடத்துல நீங்க அந்த பஸ் ஸ்டாப் தற்காலிகமா இந்த புத்தக கண்காட்சி நடைபெறுகிற வரைக்கும் நீங்க அரசுகிட்ட சொல்லி இந்த இடத்துல நிறுத்தம் இங்க பேருந்து நிறுத்தலாம், அல்லது இது தாண்டி கொஞ்சம் முன்னாடி நிறுத்தத்துக்கான ஏற்பாடுகளை செஞ்சா சார். நாங்களே இப்ப 2 வருஷமா, இப்ப இல்ல 2 வருஷமா ஒரு 10-20 வண்டி போஸ்டர் போட்டு அந்த வெளியில போறதுல சின்ன சின்ன வண்டி மினி வண்டிகள் இந்த அங்க கார் பார்க் பண்றாங்கல்ல, அவங்க அங்கே இருந்து வர்றதுக்கும் வெளியே அங்கிருந்து வர்றதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வண்டி வரும். நீங்க பாக்கலாம். இல்ல நீங்க சொன்னது புரிஞ்சது. அதை நாங்க முயற்சி பண்றோம். அதாவது இந்த இடம் வந்து கொஞ்சம் இதா இருக்கு. நம்ம அந்த போக்குவரத்து இயக்குனர் நீங்க அந்த சூழ்நிலையில பஸ்ல விட்டு இறக்குற மாதிரி அந்த சூழ்நிலையை கேட்போம், முயற்சி பண்றோம். வயசானவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. வரணும்னு ஆசைப்படுறப்ப கூட அவங்க ரொம்ப தூரம் நடந்து வர வேண்டியதா இருக்கு. கார்ல வரவங்க பைக்ல வரவங்க ஈஸியா வந்துடுறாங்க. ஆனா நம்ம நடராஜா சர்வீஸ்ல வரவங்க அதிகம். கண்டிப்பா. அதாவது இப்ப நம்ம தமிழ்நாடு அரசு வந்து அனைத்து மாவட்டங்களிலும் புத்தக திருவிழாவை நடத்துவதின் நோக்கமும் எங்களுடைய நோக்கமும் ஒன்றுதான். அதாவது ஏற்கனவே இருக்கிற வாசகர்களை மட்டும் இல்லாம புதிய புதிய வாசகர்களை உருவாக்க வேண்டும் என்றுதான் தமிழ்நாடு அரசு அனைத்து மாவட்டங்களிலும் புத்தக திருவிழா நடத்திக்கிட்டு இருக்கு. அது இந்த எங்களுடைய தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்துல ஒவ்வொரு ஆண்டும் கூடிக்கிட்டே தான் போகுது.